அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி மற்றும் மண்டலம் 31 உதவியாளர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குமரேசன், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேப்பூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குணசேகர் அவர்களுக்கும் மற்றும் மண்டலம் 19 உதவியாளர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் காலை வேளையிலே வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்து தந்தையே, உயர்ந்த நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அகத்துவ வகைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமான ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை களையவும், பாகுபாடுகளை குறிக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழாவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான மொழி படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள தொற்றுகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ, நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ, நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் இன்று முதுகு வலிக்கு உண்டான அற்புதமான சிறப்பு மூட்டு வலி இயக்க பயிற்சிகள். எல்லாத்துக்கும் நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கவசி இந்த முதுகுவலி தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம் வந்து மெயினா வந்து அந்த இருசக்கர வாகனத்துல நம்ம போறது, குறிப்பா அதுல போனாலும் அந்த சாலை அது வந்து ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கிறப்ப அதுல ஏறி இறங்குறப்போ அதனால அதிகமா முதுகு வலி வரும். அது இல்லாத அந்த வேகத்தடைகள் ஒரு சில பக்கம் எடுத்து விட்டாங்க வேகத்தடைகளை, ஆனா ஒரு சில பக்கம் இருக்கு.
அதுல நம்ம மெதுவா ஏறி இறங்கிட்டா பெரிய தொந்தரவு இருக்காது. கொஞ்சம் வேகமா நம்ம கவனிக்காம வந்துட்டோம்னா ஏறி இறங்குறப்போ அந்த முதுகு தண்டு பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்போ இறுக்கமான ஆடைகள் வந்து நம்ம பேண்ட், பெல்ட் அணிஞ்சுக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்றப்போ நம்மளுக்கு முதுகு வலி வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அது இல்லாத வந்து இப்போ நவீன கார்கள், இப்போ லேட்டஸ்டா வந்த கார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கைகள் வந்து நல்லா நேர்கோந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பழைய வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் குறையும். அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து பயணம் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதுகு வலிக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ தொடர்ந்து வாகனம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் கை காலையெல்லாம் ஆட்டி கொஞ்சம் அசைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன முறைப்போடு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முதுகு வலி வந்து வராது. அப்போ எடை ஒரு சிலர் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா எடை தூக்கிடுவாங்க. அப்போ வந்து முதுகெல்லாம் வந்து பிடிச்சிக்கும். அப்ப இந்த முதுகு வலிக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணா எப்படி நம்ம அந்த முதுகு வலி தவிர்க்கலாம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். முதலாவதாக சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 இருந்த மாதிரி நீண்ட மூச்சு. ஒரு ஆசனங்கள் செய்யறப்போ நீங்க அது முடிக்கிறப்போ உணர்ந்து பாருங்க என்ன மாதிரி நம்மளுக்கு உடம்புல மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம கவனிச்சோம்னா நம்மளுக்கு தெரியும். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். இடுப்பை கெட்டியா பிடிச்சுக்கிறோம். பெருவிரல் பின்னாடி இருக்கட்டும், 4 விரல் முன்னாடி இருக்கட்டும். கால் முட்டி நேரா வச்சுக்கிறோம். கால் முட்டி வந்து மடங்க வேண்டாங்க. கெட்டியா பிடிச்சுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பின்னோக்கி வளைகிறோம். கண்ணை முடிச்சு பார்க்கிறோம். தலையை தங்க போடுறோம். 10 நிமிடி சாதாரண மூச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. மீண்டும் ஒரு முறை பிரயாசம் போயிடலாம். இடுப்பு பிடிச்சுக்கிறோம். அப்படியே பின்னோக்கி வளையலாம். தலை நம்ம போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அமர்ந்த நிலை ஆசனம். இதை பார்க்கிறோம். மேலே வலதுபுறம், இடதுபுறம். ஒரு நீண்ட மூச்சு. படுத்த நிலைக்கு மல்லாக்க படுத்த நிலைக்கு வந்துடணும்.
கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே வலது காலை மடிச்சு அப்படியே கைகள் கோர்க்கிறோம். தலை நேர் வச்சுக்கிறோம். தலை போக வேண்டாம். கால்கள் நேரம் நீட்டி இடது கால 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி ஒரு நீட்ட மூச்சு எடுத்து மெதுவா வெளியேற்றுறோம். அடுத்ததாக இடது கால மடக்கி வயிற்று பகுதியில் வச்சுக்கிறோம். தலை நேர் வச்சுக்கிறோம். தலை போக வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு 2 ஆழமான மூச்சு. அடுத்ததாக 2 கால்களையும் முட்டி குதிங்கால்கள் உள்ள சேர்த்து வச்சுக்கிறோம். கைகளை கோர்த்துக்கிறோம். தலை இதைய வச்சுக்கிறோம். தலை மேல தூக்க வேண்டாம். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். 2 நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா வெளியேற்றுறோம். அடுத்ததாக அடுத்த சக்கராசனம். முதல் நிலை கைகள் பின்னாடி நீட்டிக்கிறோம். இரண்டாவது நிலை இரு கால்களையும் குதிங்களும் தொடையோடு ஒட்டி வச்சுக்கிறோம். கை முட்டி கீழே ஓங்கி இருக்கட்டும். தலைப்பகுதி கழுத்து பகுதி தரையில் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இடுப்பு பகுதியை 3வது நிலை அப்படியே தூக்கிறோம். 10 அடிக்கு அப்படியே இருக்கிறோம். 1 2 நம்ம அப்படியே நம்ம இடுப்பு பகுதியை நம்ம அப்படியே கவனிச்சு பாருங்க. இடுப்பு வலி முதுகு வலி அப்படியே நம்மளுக்கு வலி குறைய உணர முடியும். 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா நம்ம கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போயிடுறோம். 2 ஆழமான மூச்சு. அடுத்ததாக அப்படியே நம்ம பவனம் இரு கால்களையும் மடக்கி வச்சுக்கிறோம். கைகளை கோர்த்துக்கிறோம். முடிஞ்சது தலை மெதுவா மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா வெளியேற்றணும்.
அடுத்ததாக கைகள் இரண்டையும் தோள்பட்டை நேர வச்சுக்கிறோம். கால்கள் ரெண்டை தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்தது அப்படியே கால் முழங்காலையும் அப்படியே வலது புறமாக கொண்டு வரோம். அப்படியே இடது புறமாக தலை பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கால நேர் கொண்டு வந்துடுறோம். அடுத்தது இடதுபுறமாக முட்டி அப்படியே கொண்டு போறோம். இப்ப அப்படியே வலதுபுறமாக தலை பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. தலை நேர் கொண்டு வந்துடுறோம். தலையை நேர் வச்சுக்கிறோம். இரு கைகளையும் தலை பின்னாடி கொண்டு போய்க்கிறோம். 2 நீண்ட மூச்சு எடுத்து வெளியேற்றோம். அடுத்ததாக கத்திரிக்கோள் ஆசனம். இரு கைகளையும் தோள்பட்டை நேரம் நீட்டிக்கிறோம். இப்போ வலது காலை எடுத்து இடது கால் விரல் மேல வச்சுக்கிறோம். அடுத்தது இடது புறமாக அப்படியே கால் சாய்ச்சிக்கிறோம். அப்படியே வலது காலை முடிஞ்ச வரைக்கும் சைடுல கொண்டு போறோம். இடது கையில வலது கால் கட்டை விரல் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியும் பிடிச்சுக்கிறோம். இப்போ வலது புறமாக திரும்பி பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா காலத்துக்கு வலது கால இடது கால் மேல வச்சுக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இடது கால வலது கால் விரல் மேல வச்சுக்கிறோம். அப்படியே இடது கால பக்கவாட்டில் கொண்டு போறோம். வலது கைகள் வலது கால பிடிச்சிக்கிறோம். இடது கை நேர் நீட்டி தோள்பட்டை நேரம் இடது பக்கமாக திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சுக்கு மெதுவா வெளியேற்றோம். அப்படியே கூப்ப திரும்பி படுத்துக்கிறோம். புதிகாலை பெறுவதை செய்து வைக்கிறோம். கைகள் நல்லா முன்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். நெருப்பு தரையில் வைக்கிறோம். புஜங்காசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை நெஞ்சு கை முழுத்தால கை வச்சுக்கிறோம். தாடை நேர் வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை மெதுவா மேல இருக்கிறோம். இரு கைகளும் முட்டி நேராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மெதுவா உடம்பு கீழே அறிவிக்கிறோம். முதலையாசனம். வலது கை இடது பக்கம் தோள்பட்டை, இடது கை வலது பக்கம் தோள்பட்டை இருக்கட்டும். ஆள்களை இப்படி இரு கால்களும் அகலப்படுத்தி வச்சுக்கிறோம். மூச்சு காதையை கவனிக்கவும். வயிறு நன்றாக சுருங்கி வெளியேற்றும். அடுத்ததாக அப்படியே கூப்பிட அப்படியே
இது கையில் நெஞ்சிலே முதல் மெதுவா எந்திரிக்கிறோம். ஆழமான மூச்சுக்கு மெதுவா வெளியேற்றோம். அடுத்ததாக மான ஆசனம். கை முட்டி கொண்டது கால் முட்டி வச்சுக்கிறோம். இதுதான் அளவு. கை முட்டி கொண்டது அப்படியே கால் முட்டி வச்சுக்கணும். அப்படியே கைகள் ஊனிக்கிறோம். கால் முட்டி ஒரு அடி இடைவெளி, கால் விரல்கள் ஒரு அடி இடைவெளி. அப்படியே வயிற்று கீழே இறைக்கிறோம். கழுத்து நல்லா அண்ணாந்து பார்க்கிறோம். கை முட்டி நேராக 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல போய்க்கிறோம். வயிற்று மேல கொண்டு போய்க்கிறோம். கை முட்டி நேராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே வயிற்று கொண்டு வந்துடும். அப்படியே கழுத்து நல்லா என்னன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தலைப்பகுதிகளை கொண்டு வந்துடும். மேல தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 முறை ஆழமான மூச்சு காத்திருக்கு மெதுவா வெளியேற்றோம். அடுத்ததாக முயலாசனம். கையிலே அமர்த்துக்கிறோம். மூச்சு காற்றை நல்லா இழுக்கிறோம். அதோட சேர்த்து கையில வச்சுக்கிறோம். மூச்சு காற்றை மெதுவா விட்டுக்கிட்டே கீழே போறோம். நெற்றி போட்டு தரையில் இருக்கட்டும். உடம்பு தூக்கம் பார்க்கிறோம். கவனம் மூச்சு காற்றிலே இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. முக்கியத்துக்கு மெதுவா மேல வரும். அடுத்ததாக ஓய்வு நிலையில வந்து நாம சாந்தியாசனம் போகலாம் அல்லது முதலையாசன நிலைக்கு நீங்க வந்துடலாம். வலது கை வந்து இடது பக்கம் தோள்பட்டை, இடது கை வந்து வலது பக்கம் தோள்பட்டை எழுதி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நாம ஒரு 5 நிமிடம் இருக்கிறப்போ அந்த முதுகு வலி நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற முதுகு வலி இருந்ததுன்னா முற்றிலுமா குணமாயிரும். அப்படியே குபரப்படுத்து நெஞ்சு வெளியே கை வச்சு மெதுவா எழுந்திருக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு. ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, முத்திரை, தியானத்தின் மூலியமாக ஏற்படுத்துகிற உடல் சம்பந்தமான பாதிப்புகள், மனம் சம்பந்தமான பாதிப்புகள் இருந்து கண்டிப்பா நாம விடுபட முடியும். தொடர்ந்து ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, குறிப்பா இந்த தேங்காயும் வாழைப்பழமும் எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. இந்த மாதிரி உணவு முறைகள் மாற்றம் செஞ்சு கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி நொங்கு, இளநீர், இந்த மாதிரி நம்ம கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பயிற்சிகள் செய்யறப்போ கண்டிப்பா அனைத்து நோய்களிலிருந்து நம்ம விடுபட முடியும்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்லுடங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் முதுகுவலிக்கு உண்டான அற்புதமான சிறப்பு பயிற்சி அளித்து சிறப்பித்த ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படட்டும் காலை இன்று நாம் குளிர பிரதேசங்களில் வாழ்வதற்காக சில டிப்ஸை பார்க்கலாம். அதாவது பொதுவா நம்ம ஜென்ரலா எப்படி வாழ்றதுன்னு பேசுவோம். இன்னைக்கு நான் பேசுறது குளிர் பிரதேசம், ஊட்டி, குன்னூர், சுவிட்சர்லாந்து, காஷ்மீர், இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல வாழ்றதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம்னா அந்த குளிர்ல தப்பிக்கலாங்க. அதுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், கேளுங்க. ஒண்ணு, முதல் விஷயம், காதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. பொதுவா நம்மளாம் என்ன பண்ணுவோம், குளிர் காலத்துல என்ன பண்ணுவோம், இப்போ கடையில விற்கிது 50 ரூபாய் 25 ரூபாய்க்கு இந்த காது ரெண்டும் அடைச்சிக்கிற மாதிரி. இது செய்யவே கூடாதுங்க. காது வழியாதான் குளிர்னால உடம்பு பாதிக்கும் போது ஏற்படுற உள் வெப்பத்தை காது வெளியே தள்ளும். இந்த பிரபுதேவா பாட்டுல சிக்கு புக்கு ரைட்ல கடைசியா ஒரு கோவம் வரும்போது காது இருந்து போக போற மாதிரி கட்டுவாங்க. எல்லா காட்டும் பாருங்க, கோவம் வந்தா காது இருந்து போகும். ஆமாங்க. அப்போ காதுங்கிறது எப்பவுமே அடைக்கூடாது. நீங்க குளிர் பிரதேசத்துல போய் பாருங்க, அவங்க காது அடைக்கவே மாட்டாங்க. காது ஓப்பன், காதுல அடைக்காம பஞ்சு வைக்காம க்ளோஸ் பண்ணாம இருந்தாதான் குளிர் தாங்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, வீட்டுக்கு வேலைக்கு ஆளே வைக்க கூடாது. அவங்க வேலையை செஞ்சாவே குளிர் தாங்குங்க. அது உடம்பு அப்படியே நிறுத்தவே கூடாது, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க வேணா பாருங்க, குளிர் பிரதேசங்கள்ல வீட்டுக்கு வேலைக்கு ஆளே வச்சிருக்க மாட்டாங்க. வெயில் பிரதேசம் இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகள்ல வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? வெயில் பிரதேசங்கள்ல வேலை செஞ்ச ஆபத்து, குளிர் பிரதேசங்கள்ல வேலை செய்யாம இருந்த ஆபத்து. குளிர் பிரதேசங்கள்ல அவங்களா தோட்ட வேலை செய்வாங்க, அவங்களா துணியை துவைப்பாங்க, அவங்களா பாத்திரம் கழுவாங்க. ஏன்னா அவங்களா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் உடம்புக்கு ஹீட்டு கிடைக்கும். அதாவதுங்க, இந்த குளிர் பிரதேசத்துல பாருங்க, தனியா போகும்போது கூட ஏதாவது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே போவோம். தெரியுங்களா? அந்த உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இவர் குளிர் பிரதேசமா இல்ல வெயில் பிரதேசமா. செவ்வாய்கள் பேசும்போது கை காலில் ஆட்டிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னா அவரு குளிர் பிரதேசம் வந்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த குளிரை தாங்குறதுக்காக உடம்புல ஆட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இன்னொருத்தர் வாய் மட்டும்தான் அப்படியே அசையும், உடம்பு அப்படியே அசையாம இருக்கும், இவர் வெயில் பிரதேசம்னு அர்த்தம். எனவே குளிர் பிரதேசத்துல வாழ்றவங்க தனது வேலையை தான் செய்யணும். பல பேர் இந்தியாவில இருந்து இந்த குளிர் பிரதேசத்துக்கு போயிடுவாங்க. அங்க வேலையே செய்ய மாட்டாங்க. நம்ம ஒரு மாதிரியே பேசாம அப்படியே சேர்ல உட்காந்துக்குவாங்க. அவ்வளவுதான். உடம்பு ஒத்துழைக்காதுங்க. உடம்புன்னா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் சூடு வரும். மூணாவது, ஒளி தியானம். ஒளி தியானம்னு நான் ஒரு டாபிக் பேசியிருக்கிறேங்க, இதே மாதிரி ஒரு 7 நிமிஷம். அதை கேளுங்க. நம்மள நாமே கவனிக்கிறது எப்படின்னு பேசியிருக்கேன். நம்மள நாமே கவனிச்சா சூடு அதிகமாகும், நம்மள நாமே கவனிக்கலன்னா சூடு கம்மியாகும். உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க, குளிர்லாம் தெரியாது. அடுத்தது, உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடணும். உருளைக்கிழங்குல இருக்கிற குளுக்கோஸ் தான் குளிர தாங்கறதுக்கான சக்தி. அதனாலதான் நார்த் இந்தியாவில பாருங்க, சப்பாத்தி உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த யூரோப் கண்ட்ரில பாருங்க, பியூரேன்னு சொல்லிட்டு எதை சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிடுங்க, குளிர தாங்க முடியும். அடுத்து சன்பாத். எப்பப்பெல்லாம் சூரியனை பாக்குறோமோ பீச்ல போய் ட்ரெஸ் கம்மியா சூரிய வெளிச்சத்துல படுத்திருக்கும். அதாவதுங்க, குளிர் பிரதேசங்கள்ல வருஷத்துக்கு 3 மாசம் தான் சூரியன் வரும். அப்ப இந்த சூரியன்ல போய் படுத்திருந்து சன் பாத் அப்படின்னு சொல்லி உடம்பு எவ்வளவு கருப்பாகுதோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பல நாடுகள்ல சூரியன் இருக்கு, ஆனா பல நாடுகள்ல சூரியன் இல்லைங்க. குறிப்பா குளிர் பிரதேசங்கள் எல்லாம் சூரியன் ரொம்ப கம்மியா தான் வருவார். அப்ப நம்ம சூரிய வெளிச்சம் உடம்புல படணும். அதனால சன்பாத் எடுக்கணுங்க. பல பேர் ஹீட் பிரதேசத்துல குளிர் பிரதேசம் போயிடுவாங்க.
அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சன் பார்த்தே எடுக்க மாட்டாங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் கம்மியா போட்டு படுத்திருக்காங்க, நாங்கெல்லாம் போக மாட்டோம்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு வந்துருங்க. உடம்பு இந்த சூடு இல்லாதனால குளிர்ச்சியை தாங்க முடியாதுங்க. எனவே சன் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சும்மாவே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் போட்டுட்டு நீட்டா உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை கார்ல போறீங்க, தனியா இருக்கீங்க, போர் அடிக்குது அப்படின்னா நல்ல குத்து பாட்டா போட்டு காதுல இயர்போன்ல மாட்டிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். இல்ல சாங் போட்டுட்டு நீங்க அதை கேட்கலாம். சோ இந்த உடம்ப வந்து லேசா எப்ப ஒரு ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே குளிர் தாங்க முடியுங்க. அடுத்தது பெரிய தொப்பி போடும் பாருங்க. இந்த குளிர் பிரசம் பாருங்க, பெரிய தொப்பி போடுவாங்க. தொப்பி எவ்வளவு பெருசா இருக்குதோ நம்ம உடம்புல வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். தொப்பியை தலையில போடும்போது கொஞ்சம் பெரிய தொப்பியா போடணும். அதுக்கப்புறம் இந்த கையே கால் இருக்கு இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணிடணும். கைக்கு ஒரு க்ளோஸ் போட்டுக்கலாம், காலுக்கு சாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த உள்ளங்கையும் உள்ளங்கால சூடு பண்ணாவே மொத்த பாடி சூடாயிருங்க. நீங்க வேணா பாருங்க, திடீர்னு மயக்க போட்டு என்ன பண்றாங்க, உள்ளங்கைய தடவை விடுவாங்க. உள்ளங்கால தடவி விடுறாங்களா, உள்ளங்கால உள்ளங்கைய பரப்புன்னு தேய்ச்சோம்னா அந்த சூடு உடம்பு ஃபுல்லா பரவுங்க. உள்ளங்கை உள்ளங்கால மட்டும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில படாம, குளிர்ச்சியான இடங்கள்ல படாம கிளவுஸ் சாக்ஸ் போட்டீங்கன்னா அந்த குளிர்ச்சியை நீங்க தாங்க முடியும். அடுத்தது, தண்ணி குடிக்கும் பொழுது பச்சை தண்ணி குடிக்கவே கூடாது. அதே சமயத்துல கொதிக்க வச்சும் குடிக்கக்கூடாது. லேசா சூடு பண்ணி குடிங்களேன். அந்த சூடு உள்ள போகுது இல்லையா, உள்ள போய் உங்க உடம்புக்கு தேவையான சூட்டை கொடுக்கும். அப்போ அந்த குளிர்ச்சியை நாம தாங்க முடியும். அதே மாதிரி ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, ட்ரெஸ் வந்து அதாவது குளிர் பிரதேசத்துக்குன்னு தனியா ட்ரெஸ் விக்குது. பல பேர் அதை வாங்குறதே இல்லை. வெயில் பிரதேசத்துக்குன்னு தனியா ட்ரெஸ் விக்குதுங்க. இப்போ டெல்லி எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லா வீட்லயும் 2 ட்ரெஸ் வரும். அதாவது ஒரு கபோர்டு ஃபுல்லா குளிர் காலத்துக்கான ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. இன்னொரு கபோர்டுல வெயில் காலத்து ட்ரெஸ். ஏன்னா குளிர் வந்தா ஓவரா வரும், வெயில் வந்தா ஓவரா வரும். பல நாடுகள்ல இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல. ஒரு சர்ட் இருக்குங்க, அந்த சர்ட் சாதாரண சர்ட் மாதிரிதான் இருக்கும். ஆனா எவ்வளவு பெரிய குளிர் வந்தாலும் தாங்குங்க. அந்த சர்ட்டை நீங்க வெயில் பிரதேசத்துல போட முடியாது. உதாரணமா பிரான்ஸ் ஜெர்மன்ல விற்கிற ஒரு சர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து குளிரான டைம்ல போடுற சர்ட். நீங்க சென்னை வந்து போட்டு பாருங்க, எரியும். அந்த ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ லெகின்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவு எரியும். அந்த லெகின்ஸை நீ குளிர் பிரதேசம் தான் போட முடியும். அப்ப என்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். பல பேர் அதை கொடுக்கறது இல்லை. சாதாரணமா எந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அப்படி இல்லாம குளிர்ப்பு காலங்கள்ல வேற ட்ரெஸ்ஸும், வெயில் காலங்கள்ல வேற ட்ரெஸ்ஸும் தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கிட்டு முதல்லயே அதை பயன்படுத்தினாவே கிளைமேட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ரெக்ஸின், பிளாஸ்டிக், நைலானு இது போன்ற பொருள்களை பயன்படுத்தக்கூடாது. நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா ஊட்டியில குளிர்ல ஒரு குள்ளா விற்பாங்க. அந்த குள்ளா பாருங்க நூல்ல இருக்கும், மொத்தமா இருக்கும், நடுவில் கேப் இருக்குங்க. நீங்க நூல்ல செய்யப்பட்ட கேப் இருக்கிற குல்லாவையோ ஷொட்டரையோ பயன்படுத்துனீங்கன்னா உடம்புக்கு ஆபத்து இல்லை. ஆனா ரெக்ஸின், பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கப்புன்னு மூடிடுறீங்களா, ரத்த ஓட்டம் ஒழுங்கா போறது இல்ல, பிராணசக்தி போறது இல்ல, காத்தே படுறது இல்லைங்க. அதனால இந்த மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியா ஒண்ணு என்ன சொல்றேங்க, கதவு ஃபுல்லா அடைச்சு வச்சு தூங்கக்கூடாது. கொஞ்சமாவது கேப் வேணும். அதாவது குளிர் பிரதேசத்துல இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஹீட்டர் வச்சுக்கோங்க. ஆனா வெளிக்காத்து கொஞ்சமாவது உள்ள வரைக்கும் ஒரு இடத்துல இடம் கொடுங்க. ஏன்னா ஆக்சிஜன் தேவைங்க. பல பேரு குளிர் பிரதேசத்துல வாழும்பொழுது எல்லாத்தையும் அடைச்சு கப்புன்னு தூங்குவீங்களா, அப்போ ஆக்சிஜன் கம்மியா போய் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காதுங்க. குளிர் பிரதேசமோ வெயில் பிரதேசமோ பெட்ரூமுக்கும் வெளிக்காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். பாருங்க, இப்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா குளிர் நாடுகள்ல நீங்களும் குளிர் தாங்கி நிம்மதியாக வாழலாம். இதெல்லாம் இயற்கையான முறைகள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். மீண்டும் காலை சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சிந்தனை அளித்து சிறப்பித்த கீழ பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
ஜெகநாதன் ஐயா. ஐயா வணக்கம். ஹலோ. வணக்கம் கண்ணப்பன் ஐயா. வணக்கம் வணக்கங்க ஐயா. என்னங்க ஐயா இன்னைக்கு ரெகுலரா எடுக்கிறவங்க வரலைங்களா? எடுத்துருக்கீங்களா? சரிங்க ஐயா, எடுத்துடலாங்க. ஐயா வர வேற கிளாஸ்ல இருக்காங்க அவருக்கு. ஓ சரிங்க ஐயா, எடுத்துடலாங்க. சரிங்க சரிங்க. சாரி, இன்னைக்கு வந்து இறைமகனையாருக்கு அவங்களுக்கு தொடர்ச்சியா வகுப்பு இருக்கிறதுனால அதை விட்டுட்டு வர முடியல. ஆனா வந்துடுறேன்றாங்க. பரவாயில்ல. இன்றைய நிகழ்வுல நமக்கு சிறப்பிக்க நமது முந்தைய ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குழுவில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். வருகிற 31/1/2 இந்த தேதிகள்ல சிவசைலம் போறோம். இந்த சிவசைலத்தினுடைய விளைவுகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிவசைலங்கிற ஒரு இடம் எனக்கு அறிமுகமாச்சு. அந்த சிவசைலத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து காங்கயம் காளியப்பன் ஐயா. அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு யோகா பயிற்சியாளராக போறேன். எனக்கு மருத்துவமோ அல்லது உணவு மருத்துவமோ எதுவுமே தெரியாது. அங்க போகும் பொழுதுதான் இவ்வளவு விஷயங்களும் எனக்குள்ள இறங்குச்சு. என்னைய மாற்றியது அப்படின்னு சொன்னா கூட அந்த சிவசைலம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த உடலையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை வந்து அங்கதான் கிடைச்சது. முழுக்க வந்து சமைக்காத உணவு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு வந்து ரூ. 100 கட்டணம் வச்சாங்க. 5 நாளுக்கு சேர்ந்து ரூ. 500 தான் கட்டணம். உணவு, சிகிச்சை, விளக்க உரை இப்படி அனைத்தும் சேர்ந்தது. அப்போ நல்வாழ்வு அம்மாவோட அம்மா இருந்தாங்க, ஆழ்வார் அம்மா இருந்தாங்க. அவங்க தான் வந்து அதை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நான் வியந்தது என்ன அப்படின்னா, ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ஐயா வந்திருக்காங்க. கொடுத்துடலாங்க ஐயா. பிறகு கூட ஏதாவது ஒரு நாள் பிறகு ஒரு நாள் எடுத்துக்கலாங்க. நன்றி நன்றி. ஆமாய்யா. நல்லது நல்லது. சந்தோஷம். நல்லதுங்க. வாழ்க வளமுடன்.
சிவசை இல்லத்தை பற்றி அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுக்க காத்திருந்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நமக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் வாழ்வை மாற்றும் ரகசியம் பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை வாழ்வை மாற்றும் ரகசியம் சிறப்பு நிகழ்ச்சி அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது சென்ற வகுப்பிலே நாம வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி ஒரு சிந்தனை செய்திருந்தோம். அப்ப எல்லாம் வல்ல இறையாற்றலே மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களாக இந்த பிரபஞ்சமாக அனைத்து உயிர்களாக இறுதியாக மனிதனாகவும் மலர்ச்சி பெற்றிருக்கு. அது இவ்வளவு தூரம் மாற்றம் பெற்று மனிதனாக வந்ததனுடைய நோக்கம் தன்னை உணர்வது. இப்ப தன்னை உணர்வது என்பதற்கு தடையாக இருப்பது நாம இப்பிறவியிலேயோ முற்பிறவியிலேயோ செய்த செயல்களுடைய பதிவுகள். அப்ப அந்த செயல் பதிவுகளை போக்கிக் கொண்டு தூய்மை பெறுவதற்காக நாம் இந்த பூமியில பிறப்பெடுத்திருக்கிறோம். இப்ப இந்த ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் நீங்க வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம பார்த்தோமானால் நம்ம வாழ்க்கையில இரண்டே நிகழ்வுகள் தான் நடக்குது. ஒன்று, நாம் இதுவரை செய்த புண்ணியத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம் இன்பங்களாக. இரண்டாவது, நாம் இதுவரை செய்த பாவங்களுடைய பலனை அனுபவிக்கிறோம் துன்பங்களாக. அப்ப நாம ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு அமைதியாக, ஒரு ஆனந்தமாக வாழும் போதெல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது, நான் எங்கோ இப்பிறவிலேயோ முற்பிறவிலேயோ ஏதோ ஒரு செயலை நல்வினையை செய்திருக்கிறேன். அதனுடைய விளைவை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இதே போல நல் வினையை நான் அதிகமாக செய்ய வேண்டும். அப்ப நானும் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சூழலை, வாய்ப்பை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். முன்னோர்கள் மரம் வச்சாங்க, நாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அது போல அப்ப ஏதாவது துன்பம் வரும்போது நானோ என்னுடைய முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கோ ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கிறோம். அது ஒரு பாவமாக என்னிடம் வந்திருக்கிறது. இப்ப அந்த பாவப்பதிவு நான் துன்பப்படும் போது என்னை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பாவப்பதிவு தானாக வெளியே செல்லும் சில நேரங்கள்ல, சரிதானுங்களா? பல நேரங்கள்ல மற்றவர்கள் மூலமாக அந்த பாவப்பதிவு வெளியே செல்லும். அந்த பாவப்பதிவை கழிப்பதற்காகத்தான் நம்மை சுற்றி இருக்கிற உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா, நம்மளுடைய பாவ வினை பதிவை வெளியே எடுப்பதற்காக செயல்களை செய்து கொண்டு நடந்து போயிட்டு இருப்போம். ஒரு கல்லு கிடக்கும், கல்லுல காலை இடிச்சு நகம் பிச்சுட்டு ரத்தம் வரும், வலி உயிர் போற மாதிரி. சரிங்க.
இது எங்கேயோ எப்பவோ யாருக்கோ செய்த ஒரு பாவ வினை நம்மிடமிருந்து கழிகிறது. அதை வழிக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனால் நம்ம புரிதல் சரியா வந்துருச்சுன்னா, சரி எப்படியோ போக வேண்டியது இப்படி போயிருக்கு, இந்த அளவுக்கு போயிருக்கேன், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இதை விட மோசமா எவ்வளவோ கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்கே, சரிதானுங்களா? அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் வந்துருச்சுனாலே நம்ம வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம் மாறி போயிடும். வாழ்வினுடைய கண்ணோட்டம் மாறிடுச்சுன்னா மகிழ்ச்சிக்கு, அமைதிக்கு, ஆனந்தத்துக்கு இங்க அளவே இல்லை. கண்ணோட்டத்தை நாம கொஞ்சம் மாற்றும். சரிதானுங்களா? சரி, இது வந்து பொதுவான ஒரு விஷயம். அப்ப இனிமேல் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது ஐயோ துன்பம் வந்துருச்சேன்னு புலம்ப வேண்டாம். நீங்க புலம்புறதால எந்த மாற்றமும் உங்க வாழ்க்கையில வரப்போறது இல்லை. வேணும்னா நீங்க புலம்புற எண்ணங்கள் பிரபஞ்சத்துல போய் இன்னும் உங்களுக்கு எச்சான துன்பங்களை கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப புலம்புவதாலேயோ, கோபப்படுவதாலேயோ, வெறுப்பதாலேயோ, சண்டை போடுவதாலேயோ, கவலைப்படுவதாலேயோ, பயப்படுவதாலேயோ எந்த ஒரு மாற்றமும் உங்க வாழ்க்கையில நிகழ போறதில்லை. நல்ல விதமா, கெட்ட விதமா எல்லாமே நிகழும். அப்ப ஒரு துன்பம் வருவதை நம்ம புரிந்து கொண்டோமானால், சொல்றாரு வள்ளுவர், இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொன்ன வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நல்ல ஒரு குறள். இந்த குறள் நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்க வேண்டிய குறள். அதாவது துன்பப்படுபவர்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு குறள் டக்குன்னு ஞாபகம் வரல. இன்னா செய்தாரை பொறுத்தல், அருமையான குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமாமா? நல்லது செய்யணுமாமா. அது சும்மா நல்லது இல்லை, அவர் நாணும்படி ஒரு நல்லதை செய்யும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு செயலை நம்ம செய்யும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு அப்படின்னு ஒரு குறள். இன்னா செய்தார்க்கும், உனக்கு துன்பமே செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால், நீ நல்லதை செய்ய முடியலைன்னா என்ன பயத்ததோ சால்வு, நீ எல்லாம் மனுஷன எதுக்கு பிறந்த அப்படின்னு கேட்குது. அதான் டைரக்ட் கேள்வி. ஏன்னா நீ மனிதனா பிறந்தீங்கன்னா உனக்கு 6வது அறிவு வந்திருக்கும். 6வது அறிவு வந்திருக்கும் போது நீ சிந்திச்சிருப்ப. நீ சிந்திக்கும் போது உன்னுடைய கர்ம வினை தான் உனக்கு செயலுக்கு விளைவு தான் உன்னோட வாழ்க்கையில வர்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப உன்னுடைய கர்ம வினையை போக்குவதற்கு தான் ஒருத்தர் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறாரு. அப்ப அந்த துன்பத்தை கொடுக்கிற நபர் தான் இன்னா செய்தார். அந்த இன்னா செய்து உன்னுடைய துன்பத்தை, பாவத்தை கழித்த ஒருத்தருக்கு உன்னால நன்மை செய்ய முடியலைன்னா நீ எல்லாம் மனுஷனா? உனக்கு எதுக்கு 6 அறிவு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நியாயமான கேள்வி. இவ்வளவு நாள் நமக்கு தெரியல. அதனால இன்னா செய்தாரே நம்ம யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மருத்துவர் நமக்கு ஊசி போடுறாருன்னா அவர் இன்னா செய்தாரு தான். ஆனா அவருக்கு இனிமை தான் நம்ம செய்யறோம். நன்றி சொல்றோம், பணம் கொடுக்குறோம், பாராட்டுறோம், இன்னும் அவருக்கு 10 பேரை சேர்த்து அனுப்பிச்சுடுறோம். சரிதானுங்களா? அப்ப அவர் இன்னா செய்தாரு தான். ஆனா அந்த புரிதல் இருக்கு. இதே புரிதல் நம்ம வாழ்க்கையில நிகழணும். சரிதானுங்களா? டிவைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறை ஆற்றல், நான் சென்ற வகுப்புல சொன்னான்னு தெரியல, ஒரு வாரம் கேப் ஆகிறதால எந்த இடம்ங்கிறது கொஞ்சம் மாறுது. சரி, மனதில் வைத்துக்கொள்ளும். இறையாற்றல் நம்ம பல் இடுக்குல ஒரு துரும்பு, ஒரு ஒரு சின்ன ஒரு கழிவு மாட்டிக்கொண்டால் கூட அது எடுக்காமல் அது கம்முன்னு இருக்காது. இது இறை சக்தியினுடைய இயல்பு. அப்போ உங்க உடலுக்குள்ள ஒரு கழிவை போட்டீங்கன்னா அது இருக்கிறதுக்கு விடுமா? இருக்கிறதுக்கு விடாது. வாந்தியா, பேதியா, காய்ச்சலா, இருமலா, தும்மலா, விக்கலா, வியர்வையா வெளியே தள்ளும். அப்போ ஒரு சின்ன சின்ன கழிவை கூட உடலுக்குள்ள
தங்க விடாத அந்த இறையாற்றல் நம்மகிட்ட இருக்கிற பாவப்பதிவு அப்படிங்கிற ஒரு பெரிய கழிவை தங்கறதுக்கு விடுமானா விடவே விடாது. அப்ப அந்த பாவப்பதிவு அப்படிங்கிற கழிவை தன்னிடமிருந்து நீக்கிக் கொள்வதற்கு தான் இந்த வாழ்க்கையை, அதற்கு தான் இந்த உடல் உயிர் மனதோடு நம்ம வந்து வாழ்றோம். அப்ப இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில 2 விஷயம் தான் நடக்குது. ஒன்று பாவம் கழிகிறது, இன்னொன்று புண்ணியம் கழிகிறது. புண்ணியம் கழிகிறப்ப நம்ம எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியா இருக்கிறோம். அது யாருக்கும் நமக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு. ஏன்னா அப்ப நீங்க ஆக்சுவலா சந்தோஷமா இருப்பீங்க. உங்க உடல் நல்லா இருக்கும், உங்க மனம் அமைதியா இருக்கும், உங்க குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும், உங்க தொழில்ல வளர்ச்சி இருக்கும், நீங்க வெற்றி பெறுவீங்க, எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், நிறைய நல்ல நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இதெல்லாம் புண்ணியத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆனால் என்னிடம் இருக்கிற பாவப்பதிவு வெளியே போகும்போது நாம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? புண்ணியம் வெளியே போனா நல்லதா, பாவம் வெளியே போனா நல்லதா? பாவம் வெளியே போனாதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அப்ப நாம வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இந்த சமுதாயத்துல நமக்கு கற்றுக் கொடுத்தது நல்லது நடந்தா சந்தோஷமா இருங்க, கெட்டது நடந்தா துக்கப்படுங்க. அப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை. இதுதான் தவறான போதனை. துன்பப்படுபவன் பாக்கியவான் என்று இயேசு மகான் சொல்றார். ஏன்னா துன்பப்படுபவன் தன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கழித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு படி மேல போய் துன்பப்படுபவனோடு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு உண்மை. எப்பொழுதும் நம்மோட இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத விட துன்பப்படும் போது அதிகமாக இறைவன் இருக்கிறான். நீங்க எப்ப இறைவனை கூப்பிடுறீங்க? எப்ப உங்களோட தன்முனைப்பு உடையுது? சரிதானுங்களா? எப்ப நமக்கு துன்பம் வருதோ, பிரச்சனை வருதோ, அப்பதான் நம்ம இறைவனை கூப்பிடுறோம். அப்ப இறைவனை நினைக்கிறோம், இறைவனுக்கு அருகாமையில் செல்கிறோம். சரியா? அப்ப இறைவனோடு இணையணும்னா நம்ம துன்பப்பட்டு தான் ஆகணும். துன்பமே வரலைன்னா இறைவனை யாரும் நினைக்க போறதில்லை. சரிங்களா? அப்ப ஒரு மகாபாரதத்துல ஒரு இடம், யுத்தம் எல்லாம் முடிஞ்சது, பாண்டவர்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த பாண்டவர்களுடைய அன்னையார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணா எங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, சரிதானா? உனக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வேற ஏதாவது துன்பங்கள் இருந்தா எங்களுக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. இப்பதான் இவ்வளவு பெரிய போர் முடிஞ்சு, இத்தனை பிரச்சனை முடிஞ்சு, இவ்வளவு துன்பம் முடிஞ்சு, இப்பதான் ஒரு சால்வேஷனுக்கு வருது. இப்ப போய் நீ என்னமா கேக்குற? சரிங்களா? துன்பத்தை கூடன்னு கேக்குறியே, இது நியாயமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஏமா துன்பத்தை கூடன்னு கேக்குறேன்னு கிருஷ்ணன் கேக்குறப்ப அவங்க சொல்ற புரிதல் விளக்கம் பாரு. ஏன்னா துன்பம் வந்தாதானே நீ எங்க கூட இருப்ப. ஒரு பிரச்சனைன்னு வந்தாதானே இறைவன் யாரு கூட இருக்கான்? கிருஷ்ணன் பாண்டவர்களோட இருக்க. சரிங்களா? அந்த துன்பம் வரல, பிரச்சனை வரலைன்னா பாண்டவரோடு கிருஷ்ணன் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, இல்லையா? இப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னா, யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களோடு இறைவன் ஐக்கியமாகி இருக்கிறான். மேலும் அந்த துன்பத்தை அவன் கொடுப்பது நம்மை சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு, நம்மை சக்திப்படுத்துவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளும். சரிதானுங்க? உடற்பயிற்சி செய்யறீங்க, உடல்ல வலி இருக்கும். நம்ம பயிற்சி செஞ்சா வலிக்காது. ஜிம்முக்கு போய் பயிற்சி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வச்சு. அப்ப ஒரு வெயிட் லிஃப்ட் பண்றீங்கன்னா கைகள் வலிக்கும். ஆனால் வலிக்க வலிக்க கைகள் பலம் பெறும் சொல்றோம் இல்லையா? அப்ப நீங்க வலிமை ஆகணும்னா என்ன நடக்கணும்? பிரச்சனை வரணும் உங்களுக்கு. பிரச்சனை மாதிரி நம்ம வாழ்க்கைய அற்புதமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது.
இது ஆக்சுவலா அது பிரச்சனை கிடையாது. நமக்குள்ள மறைந்து கிடக்கிற பல்வேறு திறமைகளை, சக்திகளை, ஆற்றல்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. நம்ம சும்மா பண்ண மாட்டோம். சும்மா பண்ண மாட்டோம். அப்ப இறைவன் பிரச்சனையை கொடுத்து நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வரும். அதுதான் உண்மை. நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கிறார், நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார், நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப இவ்வளவும் அதுக்குள்ள நடக்குது. அப்ப இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம வாழ்க்கையை நம்ம நோக்கணும். நான் இறைவனை உணர்வதற்கு வந்திருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு பிறவிகள்ல நிறைய நன்மையும் தீமையும் செய்துட்டு வந்திருக்கிறேன். அந்த நன்மைக்கான விளைவை நான் இன்பமா அனுபவிக்கிறேன், தீமைக்கான விளைவைத்தான் துன்பமா அனுபவிக்கிறேன். யாராலையும் எவராலையும் எந்த சூழலிலும் என் கடவுளால கூட எனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் யாருக்கு துன்பத்தை உங்களாலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் உங்களுக்கும் கொடுக்க முடியாது. சரிதானுங்களா? நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப ஒரு ஆசிரியர் சினம் தவிர்த்தல் வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. அப்ப உட்கார்ந்து கேட்டிருக்கிற 20 பேர்ல சினம் தவிர்த்தலை பத்தி ஆசிரியர் வகுப்பு நடத்துறார். சினம் ரொம்ப கொடியது, சினப்படக்கூடாது அப்படின்னு எல்லாம் நடத்துறார். இதை நடத்த ஒருத்தருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. எப்படி சார் சினப்படக்கூடாதுன்னு சொன்னேன், எப்படி சார் நான் சினப்படாம இருக்க முடியும் அப்படின்னு எந்திரிச்சு ஆச்சா பூச்சான்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சரி, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு ஆசிரியர். சரி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் என்னோட பிரச்சனையை சொல்ற கேளுங்கன்னு சொல்றாரு. காலையில் நான் வீட்டுல இருந்து கிளம்பி மன்றத்துக்கு வரலான்னு வந்தேன். வந்தது பஸ்ஸில் தான் நான் வரணும். பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் ஒரே ஒரு சீட்டு காலியாக இருந்துச்சு. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டேன். பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் அந்த பஸ் ஸ்டாப்ல, அடுத்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸில் ஏறுறாரு. ஏறின நபர் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட், ஜைஜாண்டிக்கா இருக்காரு. வெள்ளை போட்டிருக்காரு. அது அரசியல் இருப்பார் போல. ஒரு ரவுடி மாதிரியான தோற்றம், உடல் வாகெல்லாம் இருக்குது. சரிங்களா? அவர் அப்படியே ஏறுறாரு. ஏறினதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸில் அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. அவர் உட்கார்றதுக்கு சீட் இல்லை. அவர் உட்கார்றதுக்கு சீட் இருக்குமான்னு எதிர்பார்த்துருக்கிறாரு. ஆனா உட்கார்றதுக்கு சீட் இல்லை. அப்படியே நடந்து வந்தார். நான் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படியே நடந்து ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே வந்தார். என்னையும் பார்த்தார். ஓங்கி ஒரு அறை விட்டார். எந்திரா மேலேனாரு. நான் எந்திரிச்சிட்டேன். அவர் உட்கார்ந்துட்டார். சரிதானே? ஏன் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஒரு பஸ்ஸில் ஏறி முறையா டிக்கெட் வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யாரோ ஒரு நபர் ஏறுறாரு. ஏறி 54 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 53 பேரை விட்டுட்டு அந்த இடத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை ஓங்கி ஒரு அப்பு விட்டு எந்திரான்னு சொல்லி அவர் உட்கார்ந்துட்டு வர்றாரு. இப்ப எனக்கு கோபம் வரணுமா வரக்கூடாதா? சரி, அப்பவே கோவப்பட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஆசிரியர் கேட்டப்ப, ஏன் சார் நீங்க வேற, அப்பவே கோவப்பட்டிருந்தா அப்புறம் அவ்வளவுதான். சரிதானே? சோழி முடிஞ்சிருக்கு. இது என்ன சார், இப்ப நாம இழிச்சவாயனா, நான் கேனையனா அப்படின்னு அவர் கேட்டு புலம்புறாரு. அப்ப அந்த ஆசிரியர் கேட்கிறாரு, நீங்க இந்த பிறவியில யாரையாவது அடிச்சிருக்கிறீங்களா? அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன் சார். யார? என்னுடைய மனைவிய. மாசத்துல ஒரு முறையாவது அடிப்பேன். நிறைய வாய் தேவையில்லாம பேசுவா, அதனால அடி. சரி, அப்ப நீங்க அடிக்கிறப்ப அவங்க திருப்பி உங்களை ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அடிச்சிருக்கிறாங்களா? இல்ல சார், அடிச்சது இல்லை. அழுவா. சரி, அப்ப அந்த அம்மாவோட மனசு என்ன ஆயிருக்கு? சரிங்களா? அப்ப அந்த அம்மாவோட மனசுல நல்லா திட்டிருப்பாங்க. சரிதானா? இப்படி அடிக்கிறானே, சரிதானா, இவனுக்கு ஒரு இது வராதா நினைச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும் துன்பப்படும் போது அந்த உணர்வு வரத்தான் செய்யும். அப்ப அந்த உணர்வுகள், இவர் அந்த அம்மாவை அடிச்சு துன்பப்படுத்திய அந்த பதிவுகள் இவரோட கருமையத்தில் இருக்கு.
பிறருக்கு துன்பம் கொடுத்தா அதனுடைய பாவப்பதிவு உங்க கருமயத்துல வந்து சேர்ந்துடும். பிறருக்கு நன்மை செஞ்சீங்கனாலும் அந்த புண்ணிய பதிவு உங்க கருமயத்துல வந்து சேர்ந்துடும். இப்ப உங்க கருமயத்துல பாவப்பதிவு இருக்கு. இப்ப உங்க பாவப்பதிவு வெளியே எடுக்கணும். இப்ப இறைநிலை என்ன பண்ணுது? நீங்க பஸ்ஸில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சரிதானுங்களா? ஒரு நபர் ஏறுறாரு. ஏறின உடனே சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் யாரை நோக்கி வர்றாருன்னா, அவரு வரல. இந்த அடிச்சுட்டே இருந்தார் இல்லையா ஒருத்தர், அவருடைய கருமயத்துல ஒரு பாவப்பதிவு கூப்பிடுது. அண்ணாச்சி வாங்க 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 வாங்க, நான் இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன், வாங்க 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 அப்படின்னு அந்த 54 நபர்ல 53 பேரை விட்டுட்டு இவரை வந்து ஓங்கி ஒரு அப்புடுறாரு. அதற்கு யார் காரணம்? இவருடைய கர்ம வினை அவரை கூப்பிட்டு ஒரு வாங்கு வாங்கி அங்க இருக்கிற பாவப்பதிவை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிது. அது வெற்றியும் கூட. அத்தனை பேருக்கு முன்னாடி ஓங்கி ஒரு அப்புடுறது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய துன்பம், சரிதானா? அப்போ அவர் இல்லத்தில மனைவிக்கு கொடுத்த அந்த துன்பத்தை இயற்கை இன்னைக்கு ஒரு பஸ்ல வச்சு கழிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. சரிங்களா? ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஏன் ஒரு வாகனத்துல ஆக்சிடென்ட் ஆகுது சொல்லுங்க? சரிங்களா? ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடக்குது. எத்தனை பேர் உயிர் தப்பிக்கிறாங்க? நிறைய இந்த வாட்ஸ்அப் வீடியோ ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மயிரிழையில் உயிர் தப்பிய வீடியோக்கள் நிறைய போடுறாங்க. அது உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, பட் அந்த இடத்துல உயிர் பிழைச்சிருப்பாங்க. இது அடிபடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது, பட் அடிபட்டு பெரிய இழப்பு நடக்கும். சரிங்களா? அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சிட்டோம்னா உங்க வாழ்க்கை அற்புதமாக மாறிடுன்னு மகான்கள் சொல்றாங்க. நீங்க இதை நேர்மறையா சிந்திக்க சிந்திக்க உங்க வாழ்க்கையில துன்பமே வராமலும் போயிருன்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப என்னுடைய வாழ்க்கையில 2 விஷயம்தான் நடக்குது. ஒண்ணு புண்ணியம் வெளியே போகுது, சந்தோஷம். இன்னொன்னு பாவம் வெளியே போகுது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம லைஃப்ல சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழல் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய சூழல்ல நம்ம துக்கப்படுவதற்கு பழகிட்டோம். இனி நீங்க பழக்கத்தை நம்ம மாத்தணும். அதுதான் வாழ்வை மாற்றக்கூடிய ரகசியம். இனி எந்த துன்பம் வரும்போதோ, சரிங்களா, துன்பம் வரும்போது அதை எதிர்த்து நிக்கணும். சரி வந்துருச்சு, என்ன பண்ண முடியாது, உன்னை விட முடியாது. இது எப்படி சமாளிக்கலாம், என்ன பண்ணலாம், சரிங்களா? அப்படி யோசிச்சோம் அப்படின்னா துன்பங்கள் தோல்வியுறும், இன்பங்கள் மிகுதியுறும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ அந்த துன்பங்கள் வருவது துன்பமாக இனிமேல் பார்க்காமல் அவற்றை ஒரு சவாலாக நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு உடல் நலத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு சவால். அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணணும், சிந்திக்கணும், பயிற்சி பண்ணணும். தொடர்ச்சியாக வெற்றி பெற்றலாம். சரிங்களா? அந்த விதத்துல துன்பங்கள் அனைத்தும் நம்மை உயர்த்துவதற்கு இப்ப நம்ம லைஃப்ல கடந்த காலங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்களை நீங்க சந்திச்சு வந்திருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை, ஏன் ஒரு சிலர் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. அத்தனையும் தாண்டி வந்த நீங்கள் இனி உங்க வாழ்க்கையில வர்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்க எத்தனை பிரச்சனையை தாண்டி வந்தீங்கன்னு தெரிஞ்சாதான் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ஒரு கடுகளவு தெரியும். சரி, தாங்கக்கூடிய அளவில்லாமல் இறைவன் எந்த பிரச்சனையும் நம்ம கொடுக்கறது இல்லை. உடல்ல தாங்குற அளவுக்கு மேல வலி போயிருச்சுன்னா மயக்கம் தானா வந்துடும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால உங்களுடைய எனக்கு தாங்கவே முடியாத பிரச்சனை இருக்குதுங்க மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். இப்ப நீங்க தாங்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு மகரிஷி சொன்னார். ஆமா, தாங்கவே முடியாத பிரச்சனைனா இறைவன் அப்படி கொடுக்க மாட்டான். உங்களால என்ன தாங்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பான். சரி, அந்த விதத்துல பிரச்சனையை பிரச்சனையா பார்க்காம சவாலாக பார்த்து நாம் அனைவரும் வாழ்க்கையில உயர்வோம் என்று கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்லும் உயர்ப்புகள், விஞ்ஞானமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் பொதுவாக நமக்கு வாழ்வை மாற்றக்கூடிய அற்புதமான ரகசியங்கள், அதாவது நம்ம துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நம் எண்ணங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கி நமக்கு இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளித்து சிறப்பித்த இறைசாதை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. மற்றும் நம்ம சிவசைலத்துல வந்து ஐயா வந்து நம்மோடு 3 நாட்கள் இணைந்து பல்வேறு கருத்துக்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுமையான கருத்துக்கள், சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை நமக்கு படைக்க இருக்கிறார்கள். அந்த சிவசைல நிகழ்ச்சியில் ஐயா அவர்களை நீங்களும் நேரில் சந்தித்து அனைவரும் உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு கருத்துக்களையும் கேட்டு நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்டி இருக்கிறது. எனவே அனைவரும் இந்த சிவசைலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமா என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில மற்றவர்களுக்கு நிறைய பேர் வந்து இப்ப குழுவிலையும் நம்ம இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது சிவசைலம் நிகழ்ச்சிக்கு பல்வேறு நபர்கள் வந்து தங்களுடைய பதிவுகளை இருக்காங்க. ஆகையால் மற்றவர்களும் விரைவில் தங்களுடைய பதிவுகளையும் தொகையையும் அனுப்பி தங்களுடைய பதிவை உடனே தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா குறைந்த இடங்கள் உள்ளதால் நமக்கு அதிக நபர்கள் நம்ம பார்க்க முடியாது. அதனால குறைந்த இடங்கள் உள்ளதால் நம்ம சரியான முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். எனவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகிலா மேடம் கூட அவங்க ஒற்றுமை பலம் அவங்க குரூப்ல போட்டிருந்தாங்க. இப்ப நிறைய நபர்கள் வர்றதா அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து குழுவுல வந்து இப்ப சிவசைலத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து சிறப்பா போயிட்டு இருக்குது. எனவே அன்பர்கள் வந்து தாமதப்படுத்தாமல் உடனே தங்களுடைய பதிவுகளை இட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த காலச்சக்கரம் நிகழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் சிவசைலத்துடன் நேரடி வகுப்பு, காலச்சக்கரத்தோட நேரடி வகுப்பு. மற்ற இடத்துல நேரடி வகுப்பு நடத்துறதை விட நம்ம சிவசைலத்துல வந்து நடத்துறதுக்கு உண்டான நிகழ்வு என்னன்னா, நம்ம வந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வு நடத்துறதுக்கும் அந்த சிவசைலத்துக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்ணப்பனையாவோட இப்ப சொல்றதுக்காக வாய்ப்பை ஏற்படுத்தணும். அடுத்த நிகழ்ச்சியில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்போம். அதனால வந்து அனைவரும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் நமக்கும் அந்த இடத்துல நம்ம அந்த 3 நாட்கள் தங்கி அந்த நிகழ்வுல வந்து பங்கேற்று சிறப்பிப்பதற்கும் ஒரு ஒற்றுமை. எனவே அனைவரும் கண்டிப்பாக அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் தங்கள் பதிவுகளையும் இட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நான் விருதாச்சலத்துக்கு பக்கத்துல இருந்து பேசுறேன் ஐயா. என் பேர் விஜயராணி. இந்த சிவசேலம் வர்றதுக்கு நான் படிக்கல ஐயா. அதனால எனக்கு துணைக்கு யாராச்சும் பக்கத்துல இருப்பாங்களா? கான்ட்ராக்ட் பண்ணி கொடுங்களா? எங்க இருந்து வர்றீங்க? விருதாச்சலத்துக்கு பக்கத்துல ஐயா, மாத்தூருங்கிற கிராமத்துல இருக்க நானு. நான் வரணும்னா எனக்கு ஒரு துணை தனியா எங்கேயும் போனது இல்ல சார். அதனால எனக்கு ஒரு விருத்தாச்சலத்துல இருந்து உங்களுக்கு சரிம்மா. நீங்க காலச்சக்கரம் குரூப்ல இருக்கீங்களாமா? ஆமா சார், விஜயராணி என் பேரு. குரூப்ல இருக்கீங்கல்ல? இருக்கேன் சார். நம்பர் கொடுங்க சார். விருதாச்சலத்துக்காரங்க அவங்க வராங்களா? விருதாச்சலத்துக்காரங்க இல்ல அவங்க வரலாமா? நீங்க காலச்சக்கரம் குரூப்ல இருக்கீங்கல்ல? இருக்கேன் சார். சரி, ஓகேம்மா. நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்கம்மா. நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றோம். உங்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்க ஏற்பாடு பண்றோம்மா. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. காலச்சக்கர குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. சரிங்க. நன்றிங்க நன்றிங்கம்மா. அட்ரஸ் இது மாதிரி உங்களுக்கு வந்து இல்ல நீங்க உங்க பேர் போட்டு விருத்தாச்சலம் போடுங்க. நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றோம். சரிங்கய்யா. இது மாதிரி வர்றதுக்கும் பல்வேறு இடங்களுக்கு வர்றதுக்கும் நீங்க உங்களுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான பக்கத்துல நியர்பை வர்றவங்களோட இணைச்சு நம்ம வர்றதுக்கு ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கோம். விரைவில் வந்து நீங்க அந்த மாதிரி விரைவில் வந்து நீங்க அந்த பதிவுகளை இட்டாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து மற்றவர்கள்லாம் வந்து பஸ் வசதி, வேன் வசதி, ட்ரெயின் வசதி எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால வந்து நீங்க கடைசியா சொன்னாக்கா அதுல இணைந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காது. எனவே நீங்க அந்த குரூப்ல உள்ளவங்க உங்களுடைய பதிவுகளை உடனே தெரிவிக்கணும். உங்களுக்கு நியர்பை யாரும் வரலன்னா கூட சொல்லுங்க.
யார் வர்றாங்கங்கிற ஏற்பாட்டை நம்ம செய்து கொடுக்கறது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு தொகை வச்சிருக்கோம். குழந்தைகள் இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா அவங்கள வந்து நீங்க குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்க முடியாதுங்கிறது இது கிடையாது. குழந்தைகளுக்குன்னு தனி ஒரு நம்ம செஷனே வச்சிருக்கிறோம். அதற்கு 2 நபர்கள் நமக்கு வர்றாங்க. அவங்க குழந்தைகளை வந்து 3 நாட்களும் பார்த்துப்பாங்க. அவங்க பல்வேறு கலை நிகழ்ச்சியா பல்வேறு விஷயங்கள் நமக்கு செய்து குடுப்பாங்க. அதனால வந்து நீங்க அத பத்தி இது பண்ண வேண்டாம். குழந்தைகள் இருந்தாலும் நீங்க அழைச்சிட்டு வரலாம். அவங்களுக்கு உண்டான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம அங்க குடுக்க போறோம். அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஆகவே தாமதப்படுத்த வேண்டாம். இதுல வந்து தாமதப்படுத்த வேண்டிய எதுக்காகன்னா, நாங்க இதுக்காக கிடையாது. அதாவது புக்கிங்க்காக நாங்க சொல்லல. உங்களோட நன்மைக்காக தான் சொல்றோம். ஏன்னா ஏற்பாடுகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். இது மாரி எனக்கு தூரங்கிறதுனால, இந்த நார்த்ல இருந்து உள்ள தமிழ்நாட்டுல நார்த்ல உள்ளவங்களுக்கு சேலம் கொஞ்சம் தூரம். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சொல்றோம். ஏன்னா வர்றதுக்கு உண்டான மற்றவர்களோட இணைந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள சொல்றோம். எனவே தாமதப்படுத்தாமல் மற்றவர்கள்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த குழுல நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். டெய்லி விஷயங்கள் கலந்துட்டு இருக்கோம். நீங்களே லேட் பண்ணீங்கன்னா, அப்புறம் நம்ம ஏற்பாடுகள் செய்யறது கொஞ்சம் இதா இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால உங்களுடைய நிகழ்வுகள இந்த ஓரிரு நாட்களுக்குள் இந்த குழுல உள்ளவங்க எல்லாருமே தங்களுடைய பதிவுகளை தெரியப்படுத்தி அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வுகளை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெட் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வேப்பூர் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கேட்கும் அனைத்து நல்குள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நன்றி, வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். பாப்பா இங்க கட்டருக்கு சண்டை. ஏய் அறிவே, சண்டை போடுற 2 கட்டரும் ஒடி விட்டு சீக்கிரம் வா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.